ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு கீர்த்திஸ் ப்ரெக்னன்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய டெலிவரி ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு குழந்தையா, நார்மல் டெலிவரியா, சிசேரியனா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலா, கவர்மெண்ட்டா அப்படிங்கிற டீட்டெயிலாக அதில் பார்க்கலாம். எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு பேபி. என்னோடய எல்எம்பி பார்த்திங்க அப்படின்னா March 15, EDD வந்து December 22 கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எத்தனாம் தேதி டெலிவரி ஆச்சு அப்படின்னா 22 போய் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகிட்டோம். 22 வந்து அட்மிஷன் ஆகிருக்குங்கன்னு சொன்னாங்க. கவர்மெண்ட்டில் தான் பார்த்தோம். அட்மிஷன் ஆகிட்டோம். அன்றைக்கி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, செக் பண்ணிவிட்டு இன்னும் கர்ப்பப்பையெல்லாம் ஓப்பன் ஆகலை, நாளைக்கு காலையில் ஒரு மேடம் வருவாங்க, அவங்களும் ஒரு டைம் பார்த்துட்டு திருப்பியும் ஓப்பன் ஆகலை அப்படின்னா சிசேரியன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் நல்லா நடங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்களும் 23 காலையில் 7 o'clock அந்த மேம் வந்தாங்க. இத்தனைக்கும் நான் ஹாஸ்பிட்டலில் நடக்கவே இல்லை, ஃபுல்லாக தூங்கிட்டே தான் இருப்பேன். அப்புறம் December 23 காலையில் மேடம் வந்தவுடனே செக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சர்விக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கான்னு செக் பண்ணாங்க. அது பார்த்ததில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஓப்பன் ஆகலை, 1 finger வேணால் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே கையை வச்சு ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. அப்படி விட்டு அவங்க க்ளவ் வெளியே எடுக்கும்போது ப்ளீடிங்காக இருந்தது, அதாவது ப்ளட்டாக இருந்தது. எனக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஸ்கேன் பார்த்துட்டு எல்லாம் ஓகே தான், நார்மலுக்கே ட்ரை பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க செக் பண்ணதுலேருந்து எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. லேசாக லைட்டாக வந்தது, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டைம் குறைஞ்சிது. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரியே வந்துட்டு இருந்தது. காலையில் 7 மணிக்கிலேருந்து எனக்கு ஆரம்பித்த பெயின் நைட் 7 மணிக்கு தான் கொஞ்சம் வலி கொஞ்சம் அதிகமாச்சு. அப்புறம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா, நைட் 7 மணிக்கெலாம் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா எனக்கு வர மாதிரி வலி வந்துடுச்சு. எப்படி வலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின் முதுகுலேருந்து முன்னாடி வயிறை நோக்கி வலிக்கும். பின் முதுகில் கீழ் முதுகுலேருந்து முன்னாடி வயிறை நோக்கி எப்படி டைட்டாக இறுக்கி பிடிக்கிற மாதிரி வலிக்கும். நம்மளோட பீரியட்ஸ் பெயின் மாதிரி தான் இந்த பெயினும் இருக்கும். என்ன அது தாங்கிக்கலாம், இது தாங்க முடியாது, அவ்வளோதான். அப்புறம் 7 மணிக்கிலேருந்து 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெயின் ஸ்டார்ட் ஆகவும் என்னால் கொஞ்சம் தாங்கிக்க முடிஞ்ச அளவு தான் இருந்தது. அப்புறம் 11 மணிக்கு ஒரு வலி ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டைமே இல்லாமல் சும்மா 2 நிமிஷம் 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா கேப் விட்டு விட்டு வர மாதிரி வந்துடுச்சு. அந்த பெயினில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மோஷன் வர மாதிரியே இருந்துகிட்டே இருக்கும், இல்லை யூரின் வர மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு மோஷன் வர மாதிரியே இருந்தது. ஒரு டைம் போயிட்டு வந்து அப்புறம் பெட்டில் படுத்துருந்தேன். என்னால் முடியலை. கூப்பிட்டு போய் என்னை செக் பண்ண திருப்பி செக் பண்ண சொல்லுங்கள், எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்குன்னு அப்படின்ட்டு அழுக ஆரம்பிச்சிட்டேன். சரி அப்படின்ட்டு எங்கள் அம்மாவும் போய் சிஸ்டர்கிட்ட சொல்லி அப்புறம் உள்ளே வந்து படுக்க சொல்லி ஹார்ட் பீட்லாம் பார்த்தாங்க, நல்லா இருந்தது. அவங்க செக் பண்ணிவிட்டு 1 finger தான் இன்னும் ஓப்பனில் இருக்குது, உனக்கு ஏன் இவ்வளோ பெயினாக இருக்குது, உன்னால் தான் தாங்க முடியல, லைட்டாக தான் பெயின் இருக்கும், கத்தாதான் செய்யாதன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அப்புறம் கூட கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ வழியிலே 1 finger தான் ஓப்பன் ஆகிருக்கான் அப்படின்ட்டு. அப்புறம் அதே பெட்லேயே உருண்டு பரண்டு படுத்துகிட்டே இருந்தேன். 12 மணி ஆச்சு. திருப்பி ஒரு டைம் செக் பண்ண சொன்னேன். 3 finger போகிற அளவுக்கு ஓப்பன் ஆகிருக்கு, 3 centimeter அப்படின்னாங்க. இன்னும் 3 centimeter தான் ஓப்பன் ஆகிருக்கா, என்னால் முடியல, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுங்கன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஏன் இப்படி அழுகிற, அவன் நார்மல் டெலிவரி பண்ண முடியாமல் இருக்கிறான், ஆப்ரேஷன் பண்ணிட்டோமேனு வருத்தப்படுறான், நீ உனக்கு நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணியும் நீ ஆப்ரேஷன் வேணும்னு சொல்லி அழுதுட்டுருக்குற, நார்மல் டெலிவரினா இந்த டைம் மட்டும்தான் பெயின், ஆப்ரேஷன் நீ வாழ்நாள் முழுக்க வலியை அனுபவிக்கணும், உனக்கு எது ஓகேன்னு பாரு அப்படின்னாங்க. இல்லை, என்னால் இப்போ வலியை சுத்தமாக தாங்க முடியல, எனக்கு ஆப்ரேஷனே பண்ணிடுங்க, நான் அந்த வலியினாலும் தாங்கிக்கிறேன்னு சொல்லி அழுதேன். நீ பாட்டு கத்திட்டே இரு, நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க போய் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு 1.5 ஆப்பில் எனக்கு ரொம்ப வலி வர ஆரம்பிச்சிருச்சு, விடாமல் வலி வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வேறு ஒரு பெட்டில் நான் படுத்துட்டேன். இங்கேருந்து இந்த பக்கம் மாறுங்கிறாங்க. என்னால் இருங்க மாறுறேன், என்னால் இப்போ எந்திரிச்சு நிற்கக்கூட முடியாது, அப்போ அந்த அளவுக்கு வலி இருக்குது, நீங்கள் மாறுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. அப்போ அந்த பெட்டில் தான் டெலிவரி பார்க்க முடியும், இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நடக்க முடியாமல் நடந்த அந்த பெட்டில் போய் மாறி படுத்தேன். அப்புறம் படுக்கவும் 1:30க்கு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டேன். சிஸ்டர்லாம் வைய ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படியெல்லாம் கத்தக்கூடாது அப்படின்னு. என்னால் வலி தாங்க முடியல அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு 5 centimeter தான் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அந்த பக்கம் தான் போயிருக்கிறாங்க. இல்லை, எனக்கு ஏதோ புஷ் பண்ணணும்னு தோணுது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
புஷ் பண்ணிகிட்டே இருந்தேன். பண்ணிகிட்டே இருக்கவும் திருப்பி வந்து ஒரு டைம் செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு இந்த ஏப்ரான்லாம் போட்டுட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெடி பண்ணிட்டு துணியெல்லாம் எடுத்து வெட்டி வச்சுருப்பீங்களா, கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்க்கவும் திருப்பி கை விட்டு பார்க்கவும் நல்லா முக்கு. உன்னால் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணு நாங்கள் அந்த பெயின் வரும்போது நல்லா புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்ட்டு மூச்சை வெளியிலேருந்து வாங்கி உள்ளே விடு, அதாவது பெயினை கீழே தள்ளுற மாதிரி கீழே நல்லா புஷ் பண்ண ஆரம்பின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் நல்லா புஷ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஹெட்டு கொஞ்சம் வெளியில் வந்துருச்சு. என்னன்னா எனக்கு அது வரைக்கும் பனிக்கூடமே உடையலை. நான் நினச்ச பெரிய பயமே அதுதான். ஐயோ பனிக்கூடம் உடஞ்சாதான் குழந்தையே வெளியே வரும், நமக்கு முட்டு வலி ஆயிடுச்சு, இன்னும் பனிக்கூடம் உடஞ்சி என்றைக்கு குழந்தை வெளியே வர, அதுக்குள்ளே நம்ம இருக்க மாட்டோம் போலன்னு நினச்சி ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக குழந்தை தலை அந்த பனிக்கூடத்தோடையே வெளியே வந்தது. டப்புன்னு அந்த பனிக்கூடம் உடையவும் அப்புறம் தலை மட்டும் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவங்க எபிசியாட்டமி கொடுத்தாங்க. ஒரு பிளேடு வச்சு கட் பண்ணி விட்டாங்க. கட் பண்ணிவிட்டு எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ புஷ் பண்ணு, நீ புஷ் பண்ணுறதுல தான் குழந்தையோட தலை வெளியே வரும், அதுக்கப்புறம் ஈஸியாக எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. நானும் ஒரு 3 டைம் புஷ் பண்ணேன். அதுக்குள்ளேயே பாப்பா வெளியே வந்துடுச்சு. அப்புறம் தலையை எடுத்ததுக்கப்புறம் என் மேலே வச்சாங்க. வச்சுட்டு தொப்புள் கொடியெல்லாம் கட் பண்ணி பிளாசண்டா எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் குழந்தைய அந்த இன்குபேட்டரில் வச்சாங்க. வெயிட்டு 3,250 இருந்தது. பெண் குழந்தை. எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு பேபி. நார்மல் டெலிவரி நினச்சி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் குழந்தை முகத்தை பார்க்கவும் அந்த பயமெல்லாம் போய் நல்லா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் பாப்பாவை வாங்கிட்டு என் கையில் அந்நியமே கொடுத்துட்டாங்க. குழந்தை நல்லா இருக்குது, நீங்கள் ஃபீட் பண்ணிக்கோங்க, ஒரு 2 hours இங்கே இருங்க, அப்புறம் அங்கே போய்க்கோங்க அப்படின்னு எனக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண சொன்னாங்க. பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு ஒரு 2 hours கழித்து எழுந்து நின்று எனக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஏதாவது பால் ப்ரெட்டு இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டு அப்புறம் எழுந்து பெட்டுக்கு போய்க்கோங்கன்னு சொன்னாங்க. அந்நேரமே சாப்பிட்டு நான் அப்போவே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஸ்டிச்சஸ் பெயின் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த கொஞ்ச நேரம் இருந்தது. ஒரு 2 நாளைக்கு என்னால் உட்கார முடியல, ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு. பாப்பாவுக்குமே படுத்துகிட்டே தான் ஃபீட் பண்ணுவேன், அல்லது நல்லா உட்கார மாட்டேன். ஏதாவது ஒரு சைடாக உட்கார மாதிரியே உட்காந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பேன். 2 நாள் அங்கே இருந்த 3ஆவது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக சேரில் உட்காந்து அந்த ஒரு 2 நாள் தான். அப்புறம் பழகிடுச்சு, நார்மலாக உட்கார ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 7 நாள் 8 நாள்லேயே ஸ்டிச்சஸ் வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் எந்த ஒரு பெயினும் இல்லை. அதனால் நார்மல் டெலிவரியை பற்றி யாரும் பயப்படாதீங்க. குழந்தையாக இருந்தால் என்ன வலி வந்து எல்லாம் அவ்வளோவாலாம் ஒன்றும் இருக்காது, தாங்கிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னால் வலி தாங்க முடியல. கொஞ்சம் அந்தளவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு தான் வலி இருந்தது. என்ன அந்த தாங்க முடியாத அளவு வலி வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு ஆக்டிவ் லேபர் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி இருக்கும்போது தான் குழந்தை சீக்கிரம் வெளியே வரும். அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கலாம், அவ்வளோதான். இந்த டெலிவரி ஸ்டோரி பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களோட நேம் சொல்லியே போட்டுடலாம். தேங்க்யூ ஸோ மச்.